மூன்றாம் பிறை சந்திரனை ஏன் தரிசிக்கணும், அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திரன் பகவானை தரிசனம் செஞ்சுட்டு சந்திர பகவானை வழிபடணும் அப்படின்னு வீட்டில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மூன்றாம் பிறை அப்படின்னா என்ன, இதுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது, இந்த நாளில் சந்திர பகவானை எதுக்காக வழிபடணும், இந்த நாளில் சந்திர பகவானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிறை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் தொடர்புடையது. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் அப்படின்றவர் நம்மளோட மனதுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதுக்கு சந்திரனோட அருள் ரொம்பவே அவசியம். மூன்றாம் பிறையோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்து பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறமும் வர மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். ஆனால் மூன்றாம் நாளான துவதி திதியில தான் நிலவு தெரியும். அதுவும் ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அன்னைக்கு மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பொழுது சாயறதுக்கு முன்னாடியே, அதாவது 6:30 மணி அளவில் தோன்றும் ஒரு பிறை தான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான் தன்னோட தலையில மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருவார். மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் மட்டும் இல்லை, உலகையே ஆளக்கூடிய சிவபெருமானோட ஒரு பகுதியை தரிசிக்கிற பாக்கியத்தை பெறுவோம். அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் நாள் சந்திர தரிசனம் எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம, அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு இடைவிடாமல் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மனம் அமைதி அடையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனதில் இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ரொம்பவே தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தொடர்ந்து அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா எந்த நிலையிலும் மனவியாதிகள் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் பெருகுமா, தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. சந்திரனை எப்படி முறையாக வணங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் பச்சரிசி அப்படி இல்லைன்னா பச்சை நெல்லை பரப்பி அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அப்படி இல்லைன்னா பருத்தி நூலை திரியா போட்டு மேற்கு பக்கமாக விளக்கோட முகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் சந்திரனை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் சந்திரனை வணங்குறப்ப மும்மூர்த்திகளையும் வணங்குற மாதிரி வணங்கணும். பிறையை பார்த்ததுக்கப்புறம் யாசகம் கேட்குற மாதிரி கையேந்தி வணங்கணும். நம்மளோட தேவை என்னென்ன அப்படிங்கிறத கேட்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பிறை பார்க்குற அன்னைக்கு காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு அப்படி இல்லைன்னா தண்ணீரை தர்மமாக கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன்கிட்டயோ இல்லை வேற எந்த தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம வேணுனதை கேட்கறதுக்கு முன்னாடி கையேந்தி யாசகம் கேட்குற மாதிரி கேட்கணுமா. இந்த மாதிரி சந்திரனை வணங்கினதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்துட்டு வடக்கு நோக்கி கீழே விழுந்து வணங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து பூமியில் தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை அணையாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நடு வீட்டில் வச்சு அந்த தீபத்தை வணங்கணும். இது போல் குறைஞ்சது 3 சந்திரனையாவது நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது மாதிரி ஆயுளுக்கும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் வறுமையே இருக்காது. வறுமை எல்லாமே நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். மூன்றாம் பிறை சந்திரனை வணங்குறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அமாவாசைக்கு அடுத்த வர 3ஆவது நாளில் சந்திர தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா அறிவு வளரும், ஞாபக சக்தி கிடைக்கும், கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னும் மாலை நேரத்தில் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செஞ்சு வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் பெருகுமா. கல்யாணம் ஆனவங்க தம்பதியாக சேர்ந்து சந்திரனை தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்க பெற்றோரோட சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும். யாரெல்லாம் சந்திரனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா சந்திரனோட பரிபூர்ண அருளை பெறலாம். சந்திரனை வணங்குறப்ப கையில் ஏதாவது காசை வச்சு மூடிக்கிட்டு 3 முறை வலம் அதுக்கப்புறம் ஒரு முறை பிறையை பார்த்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்குமா. ஆன்மீகத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான பல மர்மங்களோட இருக்கிற பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.